ஒரு அழகான ரிலேஷன்ஷிப் எதனால் பிரேக்கப், இது வேண்டாம், இது நமக்குள்ளே ஒத்து வராது அப்படின்னு ஒரு கான்செப்ட்குள்ளே போய் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படுதுன்னு தெரியுமா? இதை நீங்கள் யோசிக்காதனால தான் நிஜமாவே நிறையா பேர் உங்கள் லைஃப்பில் நிஜமாவே ஒரு நல்ல பார்ட்னர் கிடைச்சும் அவங்க கூட உங்கள் லைஃப்பை கண்டினியூ பண்ண முடியாமல் பிரிஞ்சு போகிற சூழ்நிலை ஏற்படுது. என்னென்னு தெரியுமா? உங்கள் மேலே அவங்க அளவுக்கு மீறி அனுபவிச்சிருப்பாங்க. நீங்கள் வேணாம் வேணாம் போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு இந்த அன்பை இதுக்கப்புறம் நமக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு உண்மை கூட தெரியாமல் அந்த அன்பை அட்வான்டேஜாக எடுத்து அவங்கள ரொம்பவே இன்சல்ட் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கான நேரத்தையோ இல்லை அவங்களுக்கான அன்பையோ அவங்களுக்குன்னு கொடுக்காம அவங்கள ரொம்ப ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருப்பீங்க. அவங்க உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்களுக்காக அன்பு கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு ஏன் கொடுத்துருப்பாங்கன்னு ஒரு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் இல்லைன்னா அவங்களுக்கு வேறு ஆளே கிடைக்க மாட்டாங்க, நீங்கள் இல்லைன்னா அவங்களால அன்பு கொடுக்க வேறு ஆளே இல்லை, யாருமே கிடைக்காம தான் நம்ம காலில் விழுந்து கிடக்கா. இந்த ஒரு மைண்ட் ப்ராசஸ் தான் உங்கள் பிரிவுக்கு முக்கியமான காரணம். உங்கள் பார்ட்னர் ஆணாக இருக்கலாம் பொண்ணாக இருக்கலாம், உங்கள் மேலே உண்மையான அன்பு வச்சுருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணிட்டு அப்படின்னா எக்காரணை கொண்டும் அந்த அன்பை கொச்சப்படுத்தாதீங்க. முதல்ல இன்சல்ட் பண்ணாதீங்க. அவங்கவுங்க லவ் பண்ணுறாங்க, உங்களுக்கு தேவையானதை கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் அதை திருப்பி கொடுக்க வேண்டியது உங்களோட தலையாய கடமை. அவங்கள கேர் பண்ணலைனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு அவங்க அன்பை கொச்சப்படுத்தாதீங்க. இருக்கிறதுலே மிகப்பெரிய பாவம் அது. திரும்பி நீங்களே தலைகீழ உருண்டாலும் அந்த அன்பு போனால் திரும்பி வரவே வராது. உங்களுக்கு நிஜமாவே அந்த அன்பு மேலே நிஜமாவே அளவுக்கு மீறி இருக்குன்னா அந்த அன்பை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. எக்காரணை கொண்டும் ஒரு தேவையில்லாத காரணத்துக்காக அதை இன்சல்ட் பண்ணி தூக்கி எறியாதீங்க. திருப்பி நீங்கள் தேடினாலும் கிடைக்காது, கண்கே தெரியாத தூரத்துக்கு ஓடி போயிடும். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் லவ்வோ இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப்போ பிரேக்கப் வேண்டாம் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன நமக்குள்ள பிரச்சனைங்கிறத நீங்களே உணர்ந்து தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். ஒருத்தர் பேசுகிறத விட நீங்களே ஒரு 5 நிமிஷம் ஓரமாக உட்காந்து யோசித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மக்கிட்ட என்ன பிரச்சனை, அவங்கக்கிட்ட என்ன பிரச்சனை, இதை சால்வ் பண்ண அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் அப்படின்னு ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க நிஜமாக உங்கள் மேலே அன்பு வச்சுருக்காங்க, நீங்கள் அவங்க மேலே நிஜமாக அன்பு வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல காரணத்தோடு அந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக தொடர ஆரம்பிக்கலாம். கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. லவ் ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். இங்கே பல பேர் அது கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு கிடைச்ச லவ்வை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. புரிஞ்சிருந்தா ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரோட சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இது வரைக்கும் நிறையா சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, அது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நான் எதாவது தவறாக பேசியிருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க. ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.